அந்த ஆதரவு உங்களால சொல்ல முடியலையே. தாவேக தலைவர் விஜய் குறித்து எழுப்பிய கேள்விகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அளித்த பதில்களை பார்த்தோம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன். வணக்கம் சுவாமிநாதன். பொதுமக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனைகளை அறியாத ஒருவர் அவர் வெறும் நடிகராகத்தான் பார்க்க முடியும், அவர் அரசியல்வாதி அல்ல என்கிற வகையில திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? இது அவர் கூட்டணிக்கு வரவில்லை என்கிற ஒரு ஆதங்கம் தான் இதுல வெளிப்படுது. ஏற்கனவே கடந்த காலங்கள்ல இன்றைக்கு கரூர் சம்பவத்தில் மிக முக்கியமாக கரூர் சம்பவத்தை முன்வைத்தும் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது சாதாரண பிரச்சனை அல்ல, பெரிய பிரச்சனை என்றெல்லாம் தன்னுடைய வார்த்தைகள்ல இருந்து கூட சில திருத்தங்கள் எல்லாம் மேற்கொள்கிறார். இந்த கரூர் சம்பவம் நடந்த பொழுதுதான் அப்பொழுதும் அவர் களத்துல இல்ல விஜய் அவர்கள். அந்த சூழல்ல இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் என்றெல்லாம் பேசியிருந்தார். இப்பொழுது அவர் கூட்டணிக்கு வரவில்லை என்பதனால் அவர் மீதான ஒரு அவதூறுகளை சொல்லக்கூடிய இடம் நோக்கி நகர்ந்திருக்காங்க. பட் ஜனநாயக நாடு இது, ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்வதற்கான சுதந்திரம் விஜய்க்கும் இருக்கிறது. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அவரை அங்கீகரித்து அவருக்கு விசில் சின்னம் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அவரும் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியாக ஒரு தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய நபராகத்தான் இருக்கிறார். இதுக்குள்ள அதிமுகவுக்கு என்னன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வரவில்லை என்பதனுடைய ஒரு ஆதங்கம் தெரிகிறது. கடந்த சில ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக ரொம்ப குறிப்பா ஐடி விங் சார்பில் பனையூர் பண்ணையார் என்கிற துணியிலேயே ஒரு விமர்சனம் வைத்து விட்டார்கள். சோ இனிமேல் அதிமுக தொடர்ச்சியாக இது போன்ற விமர்சனங்களை முன்வைக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். தேர்தல் அரசியலை பொறுத்தவரை இது அதிமுகவுக்கும் நலன் பயக்கக்கூடிய ஒரு செயல் தான். ஏன்னா விஜயோட ஒரு மென்போக்கை கையாண்டாங்கன்னா அது நிச்சயமா விஜய் தரப்புக்கு ஒரு அனுகூலத்தை தான் உருவாக்கும். கடந்த பாராளுமன்ற தேர்தல் 24ல பாஜகவை பெரிதாக இவர்கள் விமர்சிக்கல, இவர்கள் ஓட்டுல ஒரு பகுதியை பாஜக எடுத்து விட்டாங்க. சோ அந்த அபாயத்தையும் அதிமுக உணர்ந்திருக்கிறார்கள். நீங்க குறிப்பிட்ட அந்த விமர்சனம்ங்கிறது விஜய் பேசிய பிறகாக வந்த எதிர்வினை தானே. அவர் ஊழல் கட்சி அப்படின்னு கடுமையா விமர்சிக்கிறார். களத்தில் இல்லாதவர்களை பற்றி நாங்கள் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஒரு பிரதான எதிர்கட்சி எதிர்வினை ஆற்றாமல் இருந்தால் அது தவறு தானே. அந்த வகையில அதிமுக அதை சரியா செஞ்சிருக்கு அப்படின்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல நிச்சயமாக அது சரியான செயல்பாடுகளை தான் இப்ப செய்திருக்காங்க. பட் அவர் ஊழல் கட்சி என்று விமர்சிக்காமல் அவர் தேர்தல் வரை நகர்த்தி இருந்தா, போன முறை பாஜக அப்படித்தானே காய் நகர்த்தினாங்க. அதிமுகவை எந்த இடத்துலயும் விமர்சிக்கவே இல்லை, முழு தேர்தலையும் எதிர்கொண்டுட்டாங்க. அதிமுகவும் பதிலுக்கு பாஜகவை விமர்சிக்கல. ஒருவேளை விஜய் கடைசி வரை அதிமுகவை விமர்சிக்காமலே கொண்டு போயிருந்தா அதிமுக தரப்புல இருந்து விமர்சனமே வந்திருக்காதுல்ல. அது ஏறக்குறைய விஜய் தரப்புக்கு தானே லாபமா முடிந்திருக்கும். விஜயனுடைய ரசிகர்கள் அதிமுகவிலும் இருப்பாங்க. அவர்கள்ட்ட ஒரு மென்மையான தன்மையை தாவேகா மீது உருவாக்கி இருக்கோம். இப்ப விஜய் விமர்சித்ததுனால் இவர்கள் விமர்சித்தார்கள் என்று பார்த்தால் கூட பதில் விமர்சனத்தால் அதிமுக தரப்புக்கு தான் லாபம் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். மிக நன்றி சுவாமிநாதன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சிகளை மீண்டும் பார்க்கலாம். இது என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆட்சி இப்ப நான் இவ்வளவு சொன்னேன். இன்னைக்கு அதிமுக பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகளும் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. மத்திய அரசிலிருந்து மாநில அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தமிழகம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நாங்க பளிச்சுன்னு சொல்றோம். அதெல்லாம் சொல்ல முடியும். சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லல கூட்டம் ரசிகர் நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்கணும். வேற எந்த கட்சிகள் நிறைய கட்சி இருக்குது. அதெல்லாம் இப்படி ஓப்பனா பேச முடியுமா? எது பேசணுமோ அதான் பேச முடியும். தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இப்ப கூட மகளிர் மாநாட்டில் பேசிட்டு இருக்காரு. ஆனா நேற்று கூட சென்னையில ஒரு குடும்பத்தையே வெட்டி இன்றைக்கும் நடந்திருக்குது. இப்ப நான் வரும்போது ட்வீட் போட்டு தான் வந்திருக்கிறேன். தினம் நடக்குதுங்க. ஒரு நாள் 2 நாள் நடக்கல. தினந்தோறும் தமிழகத்தில் பாலியல் சீட்டல் நடந்து கொண்டேதான் இருக்குது. இந்த ஆட்சியில் கண்டுகொள்ளவே இல்லை. அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கல. எனக்கு ஸ்டாலின் பேசுறாரு, உங்க பத்திரிகை ஊடகம் தானே வருது. அந்த செய்தி வச்சுதான் நாங்க சொல்றோம். இன்றைக்கும் நடந்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கிறது. செய்தி அடிப்படையில் நான் ட்விட்டர்ல நான் போட்டுக்கிறேன். கூட்டணி பலமாயிடுச்சு உங்க தரப்புல சொல்லப்பட்டாலுமே கூட இது ஒரு அழுத்தத்தினால சேர்ந்த கூட்டணி அப்படின்னு எதிர்கட்சியினர் விமர்சனம் பண்றாங்க. அப்படிதான் ஏங்க கூட்டணி வரலைமாங்க. அப்புறம் 4 மாசத்துக்கு முந்தைய உங்க டிவி பத்திரிகையில என்ன சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுட்டு இருக்காரு, யாரும் வரலைங்க. கூட்டணி எல்லாம் வந்தவர்கள் என்ன சொல்றீங்க? ஆஹா இது அழுத்தம் கொடுத்து வந்ததுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சிகள் அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டாங்க. ஒன்றும் நடக்காது. தெளிவா நாங்க பேட்டியே கொடுத்துட்டோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே முதல் கூட்டம் தேர்தல் நடைபெற்ற அந்த மதுராந்தகம் கூட்டத்தில் அழகாக பேசினார். அந்த கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள்லாம் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றாக இணைந்து அற்புதமான பேட்டி கொடுத்தோம். உங்க தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்கு. சார் அதெல்லாம் எதை பேசணுமோ அதான் பேச முடியும். எல்லாவற்றையும் பேச முடியாது. ஒவ்வொரு கட்சியும் எல்லா கட்சியும்
முடிவெற்ற பிறகுதான் தொகுதி பங்கெடுப்பாங்க. இன்னும் சில கட்சியோட நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். அந்த கட்சிகள்லாம் ஒருங்கிணைத்த பிறகு நீங்க சொன்ன மாதிரி எந்தெந்த தொகுதி யாரா இருக்கு, எவ்வளவு சீட்டு முதல் பிரிக்கப்படும், அப்புறம் எந்தெந்த தொகுதி பிரிக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன் 210 தொகுதி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எப்படியும் முதல்ல சொல்ல முடியும், முன்கூட்டியே சொல்ல முடியாதுல்ல. ஒரு சிலவற்றை சொல்ல முடியும், அப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். தேர்தல் என்பது மக்கள் எல்லாம் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும். அது எல்லா மக்களிடத்திலையும் ஆழமாக பதிந்து விட்டது. மாற்றுனா அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும். ஏன்னா அதிமுக ஆட்சியில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் கொடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகும் 4 வருடம் 2 மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருந்தோம் இந்த மாவட்டமே சாட்சி. தமிழ் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் கொடுத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை. தினந்தோறும் போட்டோ ஷூட் எடுப்பாங்க, தினம் ஒரு பேர் வைப்பாங்க. அந்த பேரோட அன்றைய தினம் அவருடைய நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. அவ்வளவு பேர் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, ஒரு குழு போடுவாங்க, அதுக்கு ஒரு தலைவர் போடுவாங்க, அதோட விட்டுருவாங்க. 52 குழு போட்டிருக்காங்க சார். 52 குழு என்னென்ன பணியை மேற்கொள்றதுன்னு வெள்ளையறி கேட்டா இது வரைக்கும் கிடையாது. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அறிவிப்பு விட்டு இன்னைக்கு கவர்ச்சிகரமாக திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அரசு இன்னைக்கு ஊழல் அரசாங்கம். இன்றைக்கு பல்வேறு துறைகள் ஊழல் பற்றி நடைபெற்றது. அந்த எந்தெந்த துறைகள் ஊழல் நடந்திருக்குது என்ற முறைகேடு நடந்திருக்குது என்ற அந்த பட்டியலிட்டு மேதக ஆளுநர்கிட்ட கொடுத்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். 4 லட்சம் கோடி இது வரைக்கும் நடந்திருக்குது. அது மட்டும் இல்ல, இன்னொரு வேதனையான சமாச்சாரம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு முறைகேடு நடந்துங்க பாருங்க. 2026-27 நிதியாண்டின் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியிலிருந்து விதிமுறையெல்லாம் மீறி இந்த மாதமே 2000 கோடி சாலை பணிக்கு ஜனவரி மாசம் ஒப்பந்தம் இருக்கிறாங்க. அதாவது 2026-27 மீண்டும் இணையறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், எடப்பாடி பழனிசாமியை நான் பல தடவை சொல்லிட்டு தம்பி, உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இது அன்னைக்கு தினம் கேட்டு இருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு, 3-4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. எந்த புது கட்சியும் தொடங்க எனக்கு இல்ல. அது அவரை தான் கேட்கணும், நீங்க அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, ஒரு பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் இழைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. மீண்டும் இணையறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், எடப்பாடி பழனிசாமியை நான் பல தடவை சொல்லிட்டு தம்பி, உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இது அன்னைக்கு தினம் தான் கேட்டு இருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு, 3-4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. எந்த புது கட்சியும் தொடங்க எனக்கு இல்ல. அது அவரை தான் கேட்கணும், நீங்க அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, ஒரு பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் இழைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த போது ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுகவில் இடம் இல்லை என்பதை திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். 2022ஆம் ஆண்டு அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு உறுதியாக இருப்பதாக திட்டவட்டமாக இன்றைய தினத்தில் அறிவித்திருக்கிறார். மிக முக்கியமான ஒரு பார்க்கிறோம். அதே போல நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். ஓ பன்னீர்செல்வம் கூட்டணிக்கு வருகிறாரா என்ற கேள்விக்கு அவர் எந்த ஒரு பதிலையும் சொல்லாமல் இருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் வர முடியாது, அவருக்கு இடம் இல்லை என்பதை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அவருக்கு இடம் இல்லை என்பதை மறுத்திருக்கிறார். இந்த தேனியின் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அதிமுகவின் பிரிந்த சக்தியில் ஒன்றிணைய வேண்டும், அதற்கு நான் தயாராக இருக்கிறேன், தேர்தலில் போட்டியிடுவது குறித்து நாங்கள் முடிவு செய்யவில்லை, இந்த அவங்க துவக்கி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமே தேர்தலில் போட்டியிடுவதற்காக அல்ல, தொண்டர்களின் உரிமையை மீட்பதற்காகத்தான் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் ஓ பன்னீர்செல்வம். அதன் அடிப்படையில் தற்போது செய்தியாளர்களின் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமியிடம் இது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது, ஓ பன்னீர்செல்வத்திற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று. ஆனால் அதை மறுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திட்டவட்டமாக தாங்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவில் உறுதியாக இருப்பதால் அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடம் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். கூட்டணி பற்றி கேட்டதற்கு அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஏனால் கூட்டணியில யார் வேண்டுமானாலும் சேரலாம் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஏற்கனவே டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில என்டிஏவோட சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறார். ஓ பன்னீர்செல்வத்தை என்டிஏ கூட்டணிக்கு வரும்படி அவரும் அழைப்பு விடுத்திருந்தார். இப்ப ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் சேர்த்துக் கொள்ள முடியாது என்பதை உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் கூட்டணிக்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாம் இதன் மூலம் எடுத்துக்கொள்ள முடிகிறது. அதிமுக கூட்டணிக்கு ஓ பன்னீர்செல்வம் வருவாரா அல்லது அதிமுக சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் என்ற ஒரு கருத்தை அவர் பல பேரிடம் ஏற்கனவே சொல்லி வந்திருந்தார் ஓ பன்னீர்செல்வம். ஆகையால் அந்த சின்னத்தை கோரப்போகிறாரா என்ற நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்று. இதுவரையிலும் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் எந்த ஒரு முடிவும் இன்றைய தினத்தில் எடுக்கவில்லை என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த முடிவு மிக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கு. சுபாஷ், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். தற்போது ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கியது தன்னுடைய தனிப்பட்ட முடிவு அல்ல, அது பொதுக்குழுவின் முடிவு என்று கூறியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அவர் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மீண்டும் இணையறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், எடப்பாடி பழனிசாமி நான் பல தடவை சொல்லிட்டு தம்பி, உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இது அன்னைக்கு தினம் கேட்டு இருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு, 4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. எந்த புது கட்சியும் தொடங்க என்ன எனக்கு இல்ல. அது அவரை தான் கேட்கணும், நீங்க அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, அவர் பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் இழைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை.